அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளில் நாம் தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். யோபின் புத்தகம் 29 துவங்கி வாசிக்கலாம். யோபின் முன்னைய இன்ப நிலை. யோபு இன்னும் தொடர்ந்து பேசிய உரை காண்பேனா முன்னைய திங்கள்களை, கடவுள் என்னை கண்காணித்த நாள்களை. அப்போது அவர் விளக்கு என் தலை மீது ஒளி வீசிற்று. அவரது ஒளியால் இருளில் நான் நடந்தேன். அப்போது என் இளமையின் நாள்களில் நான் இருந்தேன். கடவுளின் கருணை என் குடிசை மீது இருந்தது. அன்று வல்லவர் என்னோடு இருந்தார். என் மக்கள் என்னை சூழ்ந்திருந்தனர். அப்போது என் காலடிகள் நெய்யில் குளித்தன. பாறையிலிருந்து எனக்கு எண்ணெய் ஆராய் பாய்ந்தது. நகர வாயிலுக்கு நான் செல்கையிலும் பொது மன்றத்தில் என் இருக்கையில் அமர்கையிலும் என்னை கண்டதும் இளைஞர் ஒதுங்கிக் கொள்வர், முதிர்ந்த வயதினர் எழுந்து நிற்பர். உயர்குடி மக்கள் தம் பேச்சை நிறுத்துவர், கை கட்டி வாய்ப்பத்தி வாழாவிருப்பர். தலைவர் தம் குரல் அடங்கி போம், அவர் அன்னத்தோடு ஒட்டி கொள்ளும். என்னை கேட்ட செவி என்னை வாழ்த்தியது. என்னை பார்த்த கண் எனக்கு சான்று பகர்ந்தது. ஏனெனில் கதறிய ஏழைகளை நான் காப்பாற்றினேன், தந்தை இல்லார்க்கு உதவினேன். அழிய இருந்தோர் எனக்கு ஆசி வழங்கினர். கைம்பண்டீர் தம் உள்ளத்தை களிப்பால் பாட செய்தேன். அறத்தை அணிந்தேன், அது என் ஆடையாயிற்று. நீதி எனக்கு மேலாடையும் பாகையும் ஆயிற்று. பார்வையற்றோருக்கு கண் ஆனேன், கால் ஊனமுற்றோருக்கு காலானேன். ஏழைகளுக்கு நான் தந்தையாக இருந்தேன். அறிமுகமற்றோரின் வழக்குகளுக்காக வாதிட்டேன். கொடியவற்றின் பற்களை உடைத்தேன். அவரின் பற்களுக்கு இரையானவரை விடுவித்தேன். நான் எண்ணினேன், என் மணியை போல் நிறைந்த நாள் உடையவனாய் என் இல்லத்தில் சாவேன். என் வேர் நீரை ஓடி பரவும், இரவெல்லாம் என் கிளையில் பனி இறங்கும். என் புகழ் என்றும் ஓங்கும், என் வில் வளை திறன் கொண்டது. எனக்கு செவி கொடுக்க மக்கள் காத்திருந்தனர். என் அறிவுரைக்காக அமைதி காத்தனர். என் சொல்லுக்கு மறுசொல் அவர்கள் கோரவில்லை. என் மொழிகள் அவர்களின் தங்கின. மழைக்கென அவர்கள் எனக்காய் காத்திருந்தனர். மாரிக்கென தங்கள் வாயை திறந்தனர். நம்பிக்கை இழந்தோரை என் புன்முறுவல் தேற்றியது. என் முகப்பொலிவு உரமூட்டியது. தலைவனாய் திகழ்ந்தேன். வீரர் நடுவே வேந்தனை போல் வாழ்ந்தேன். அழுகின்றவருக்கு ஆறுதல் அளிப்பவன் போல் இருந்தேன். தொடர்ந்து 30வது பகுதியையும் வாசிக்கலாம். யோபின் தற்போதைய துன்ப நிலை. ஆனால் இன்று என்னை விட இளையோர் ஏளனம் செய்கின்றனர். அவர்களின் தந்தையரை என் மந்தையின் நாய்களோடு இருத்தவும் உடன்பட்டிரேன். எனக்கு அவர்களின் கை வன்மையால் என்ன பயன்? அவர்கள் தாம் ஆற்றல் இழந்து போயினரே. அவர்கள் பட்டினியாலும் பசியாலும் மெலிர்ந்தனர். வறண்டு இரண்டு அழிந்த மாலைக்கு ஓடினர். அவர்கள் உப்பு கீரையை புதரிடையே பறித்தார்கள். காட்டு பூண்டின் வேரே அவர்களின் உணவு. மக்கள் அவர்களை தம்மிடமிருந்து விரட்டினர். கள்வரை பிடிக்க கத்துவது போல் அவர்களுக்கு செய்தனர். ஓடைகளின் உடைப்புகளிலும் நில வெடிப்புகளிலும் பாறை பிளவுகளிலும் அவர்கள் வாழ்ந்தனர். புதர்களின் நடுவில் அவர்கள் கத்துவர். முச்செடியின் அடியில் முடங்கி கிடப்பர். மடையனின் மக்கள் பெயரில்லா பிள்ளைகள். அவர்கள் நாட்டிலிருந்து விரட்டப்பட்டனர். இப்பொழுதோ அவர்களுக்கு நான் வசைப்பாட்டு ஆனேன். அவர்களுக்கு நான் பழமொழியானேன். என்னை அவர்கள் அருவருக்கின்றனர். என்னை விட்டு விலகி போகின்றனர்.
என் முன் காரி துப்பவும் அவர்கள் தயங்கவில்லை. என் வில்லின் நாணை கடவுள் தளர்த்தி என்னை தாழ்த்தியதால் என் முன் அவர்கள் கடிவாளம் அற்றவராயினர். என் வலப்பக்கம் கும்பல் கூடுகின்றது, என்னை நெட்டி தள்ளுகின்றது. அழிவுக்கான வழிகளை எனக்கு எதிராய் வகுத்தது. எனக்கு அவர்கள் குழி தோண்டுகின்றனர், என் அழிவை விரைவுபடுத்துகின்றனர். அவர்களை தடுப்பார் யாரும் இல்லை. அகன்ற உடைப்புள் நுழைவது போல் பாய்கின்றனர், இடிபாடுகளுக்கு இடையில் அசைல் அலை போல் வருகின்றனர். பெருந்திகில் மீண்டும் என்னை பிடித்தது, என் பெருமை காற்றோடு போயிற்று. முகிலென மறைந்தது என் சொத்து. இப்பொழுதோ என் உயிர் போய்கொண்டே இருக்கின்றது. இன்னலின் நாள்கள் என்னை இறுக்குகின்றன. இரவு என் எலும்புகளை உருக்குகின்றது. என்னை வாட்டும் வேதனை ஓய்வதில்லை. நோயின் கொடுமை என்னை உருக்குலைத்தது. கழுத்து பட்டை போல் என்னை ஒட்டி கொண்டது. கடவுள் சேற்றில் என்னை அமிழ்த்து விட்டார். புழுதியும் சாம்பலும் போல் ஆனேன். நான் உம்மை நோக்கி மன்றாடினேன், ஆனால் நீர் எனக்கு பதில் அளிக்கவில்லை. நான் உன் முன் நின்றேன், நீர் என்னை கண்ணோக்கவில்லை. கொடுமை உள்ளவராய் என் மட்டில் மாறினீர். உம் கை வல்லமையால் என்னை துன்புறுத்துகின்றீர். என்னை தூக்கி காற்றில் பறக்க விட்டீர். புயலின் சீற்றத்தால் என்னை அலைக அடித்தீர். ஏனெனில் சாவுக்கும் வாழ்வோர் அனைவரும் கூடுமிடத்திற்கும் என்னை கொணர்வீர் என அறிவேன். இருப்பினும் அழிவின் நடுவில் ஒருவர் உதவிக்கு அலரும் பொழுது, அவல நிலையில் அவர் இருக்கும் பொழுது எவர் அவருக்கு எதிராக கையை உயர்த்துவார்? அவதிப்பட்டவருக்காக நான் அழவில்லையா? ஏழைக்காக என் உள்ளம் இளங்கவில்லையா? நன்மையை எதிர்பார்த்தேன், தீமை வந்தது. ஒளிக்கு காத்திருந்தேன், இருளே வந்தது. என் குலை நடுங்குகிறது, அடங்கவில்லை. இன்னலின் நாள்கள் என்னை எதிர்கொண்டு வருகின்றன. கதிரோன் இன்றியும் நான் கருகி திரிகிறேன், எழுகிறேன், மன்றத்தில் அழுகிறேன். உதவிக்கு உள்ள நரிக்கு உடன் பிறப்பானேன், நெருப்பு கோழிக்கு தோழனும் ஆனேன். என் தோல் கருகி உரிகின்றது, என் எலும்புகள் வெப்பத்தால் தீகின்றன. என் யாழின் ஓசை புலம்பலாயிற்று, என் குழலின் ஓசை அழுகையாயிற்று. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட யோபின் புத்தகம் 29 மற்றும் 30 வாசித்து நிறைவடைந்தது. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமான தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தை ஆதரியுங்கள். தொடர்ந்து தொடர் வேதாகமத்தோடு இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை, நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். அனைவருக்கும்